வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பழைய சோறு மட்டுமே வச்சு ரொம்ப சூப்பரான மெதுவடை செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துருவோம். எந்த பொருளுமே நம்ம கடையில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை மட்டுமே வச்சு சூப்பரான ஒரு மெதுவடை செய்ய போகிறோம். ₹1 கூட செலவே கிடையாது. எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு பழைய சாப்பாடு நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருப்போம்ல, அந்த மீந்து போன சாப்பாடு அதை எடுத்துகிட்டு நல்லா புழிஞ்சுக்கோங்க. தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு அதை நல்லா அரைச்சிக்கோங்க. முக்கியமாக தண்ணி கலக்காமல் அரைச்சிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டு கணக்கு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. குறகுறப்பாக இருந்தாலுமே ஓகே தான். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அது கூட ஒரு கொஞ்சமாக ஒரு அரை கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் நல்லா மொறுன்னு நமக்கு வடை கிடைக்கும். அரிசி மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், அதுக்கப்புறமா பச்சை கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, சீரகம், இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இது போல் மெதுவடை எப்படி தட்டி போடுவோம் அது மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. நீங்கள் அப்படியே உருட்டி போண்டாவாக போடுறதா இருந்தாலும் போடலாம். ஆனால் அதை விட இந்த இது நல்லா ஈவனாக எல்லா பக்கத்துமே வெந்து சூப்பராக வந்துடும். நம்ம சோடா உப்பெல்லாம் கலக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அது போடாமலே நல்லா அப்படி மெத்துன்னு வரும் மெதுவடை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி மாவு மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. மற்றபடி எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம வீட்டிலையே எப்போவுமே ரெகுலராக இருக்கிறதா வச்சு நம்ம செய்கிறோம். நல்லாயிருக்கும். இந்த ஸ்கூல் லீவில் பிள்ளைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.